சார் இப்போ வீடை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்துடலாம் சார். சிம்மலக்கணத்தை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வீட்டை விட இடம் நல்லா பெரிய அளவில் இருக்கும். உண்மையிலே பழைய வீடு இந்த காலத்தில் ஒரு இயற்கையான ஒரு பேர் சொல்கிற மாதிரி உள்ள இடங்களுக்கு எடுக்காம இல்லை. இப்போ இந்த இடத்த சொல்லி இன்னாரோட வீடு இன்னாரோட இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க, இடம் கட்டுவீங்க. அதில் ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு புராதான இலக்கியம் இலக்கணம் சம்மந்தப்பட்டது, மொழி சம்மந்தப்பட்டது. இந்த தமிழ் வாத்தியார் இருந்தாலும் அவர் வீட்டு பக்கத்துலம்பாங்க. நீங்கள் இந்த சிம்ம இலக்கணம் சொன்னீங்கன்னாலே அந்த எம்எல்ஏ வீட்டு பக்கத்தில், எம்பி வீட்டு பக்கத்தில், மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் அந்த தெரு தான், அந்த மினிஸ்டரோட அந்த வீட்டில் தெரு தான். அந்த வீட்டு பக்கத்தில் எங்கள் தாத்தாவே பெரிய ஜோசியர் தான், எங்கள் தாத்தாவே பெரிய தமிழறிஞர் தான், எங்கள் தாத்தாவே பெரிய இலக்கணவாதி தான், இலக்கியவாதி தான். எப்படி பொதுவாகவே ஒரு இடத்த அடையாளப்படுத்தக்கூடிய சிம்ம லக்னம். நீங்கள் வீடு வாங்கணுன்னாலே இப்போ பெருங்குளத்து பக்கத்தில் இந்த ரூபி லேண்ட்மார்க்னு போட்டாங்க. ரூபின்னு வைக்காம ரூபி லேண்ட்மார்க்னு வச்சாங்க. அதுவே லேண்ட்மார்க்காக வைக்கிட்டாங்க. அதுமாரி ஒரு சில இடங்கள் அடையாளத்தை படுத்துவதற்காகவே இன்னாரோட வீட்டு பக்கத்தில் இன்னார் வீடு, இன்னார் பேரன், இன்னார் அப்பா, இன்னார் பிள்ளை இப்படின்னு சொல்கிற இடத்து பக்கத்தில் பழைய பெரிய வீடு ஒன்று இரிஞ்சிருக்கும். அந்த வீட்டு பக்கமாமா பக்கத்தில் கூட ஒரு பெரிய மாட்டுக்கோட்டா மாரி ஒன்று இருக்குமே, பழைய போஸ்ட் ஒன்று பெருசாக இருக்குமே, ஒரு கொடியம்மா ஒன்று இருக்குமே, ஒரு தண்ணி டேங்க் இருக்குமே, இந்த ரோட்டு ஓரத்துலேயே இந்த 7 செங்கல் வச்சுருப்பேன். ஆமாம் சார், அந்த இடம் தான் சார். இந்த சிம்ம லக்னத்தை அடையாளப்படுத்துவதற்கு நல்லாவே இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் பேர் இக்கணுண்டு பேராக இருக்காது. இப்போ பொதுவாக ஒருத்திக்கிட்ட பேர் இக்கணுண்டு எழுத முடியாது பாருங்களா, இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த பேர் அந்த போர்டில் எதுனா அந்த பேர் வித்தியாசம் இருக்குமா, பேர் இருக்கும். அதுமாரி அப்பார்ட்மெண்ட்டும் வித்தியாசமான ஒரு அப்பார்ட்மெண்ட் பேர். அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் இடம் வீடு இது எல்லாமே ஒத்து போகுமா? இல்லை இவங்களை பொறுத்தளவுக்கு தனி வீடு தான். 4 வீடு 5 வீடு இருந்தால் நல்லது. இவங்க கூட்டத்தை விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே தனிச்சு இருக்கணும். அந்த வீட்டில் இருந்தாலும் இவங்க தான் கொஞ்சம் மேஜராக எல்லாத்தையும் இவங்க தான் முடிவு பண்ணுவார். எப்படின்னா ஒரு கார் பார்க்கிங்கில்